ரெட் போன் மார்க்க பாதுகாக்கிற ஒரு பழங்கால கோட்டை. போன் மார்க்கா? பழங்காலத்து டிராகனுடைய ஆவிகள் எல்லாம் அதுலதான் இருக்கு. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு ஆவி பியோராக்ஸ் உண்மையான டிராகன் பூஸ்டருக்கு எதிராக போராடினான். அந்த போன் மார்க் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தது. ஒரு டிராகனையும் மியூட்டன்டா மாத்தக்கூடிய மோசமான சக்தி வாய்ந்தது. கூடவே ஒரு மனுஷனை கூட அந்த மாதிரி அது மாத்திடும். பயங்கரமா இருக்க. இருந்தாலும் என்னோட இந்த வெற்றி கெளிப்பை என்னால தாங்க முடியல. இப்போ பிரச்சனை முடிஞ்சது. சரி, புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. நான் இப்பவே கிளம்பிடுறேன். இங்க எந்த க்ரூஸுமே தெரியலையே. ஒருவேளை தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமா? யார் அது கண்ணு மிக்கிற நேரத்துல வேகமா போறது? என்ன அவசரம் உங்களுக்கு? இங்க வந்தது யாருன்னு நான் நினைக்கிறேன்னா உன்னோட கனவு கண்ணிதான். யாரு? அவளா? டிராகனே வெளியே வா! நீ எதை தேடி வந்திருக்கேன்னு தெரியும். பியூராக்ஸ் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அது ரொம்ப ஆபத்தானது. அதை எடுக்க போனா உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். யாரு உன்னை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணது? அது என்ன பாராட்டின ஒருத்தங்க. அவங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சில பேர் உன்னை வேணும்னே பாராட்டுவாங்க, பாராட்டாமலையும் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படியா? யாரு உதாரணத்துக்கு சொல்லுவீங்க? உன்னோட ஃப்ரெண்ட் ஆட்டா பென் மாதிரி. அந்த பையனா? அந்த பையன் எப்பவும் சுயநலவாதி தான். அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, புரிஞ்சுதா? அது ஆமா, சரிதான். ஹாய். ஆர்கா பென், நீதான் டிராகன் போஸ்டரா? ஆமாமா, அதான் உண்மை. நீ என்கிட்ட இதை மறைச்சிட்டல்ல? இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உன்னோட இந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நான் என்ன சின்ன பொண்ணு நினைச்சியா? இத பாரு, நீ இங்க தேடி வந்திருக்கிறது பழங்காலத்து ஆவிகளுடைய ஒரு பயங்கரமான எனர்ஜிங்கிறத தெரிஞ்சுக்க. தயவு செஞ்சு அதை நெருங்காத. அதோட எனர்ஜியை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா போயிருக்கு. என்ன சொல்ற? கோதாவில குதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பிரதர். டிராகனே வெளியே வா! நம்மளால முடியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.